ஹாய், ஐ எம் சந்துரு. நான் வந்து கோயம்புத்தூரில் கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் டொமைனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கோர் கம்பெனியில் வந்து குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐடி ஃபீல்டுக்கு மூவ் ஆகணும் நான் வந்து யோசித்து அதுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு வேயுமே கிடைக்கல. அப்போ தான் எனக்கு வந்து டேஃப்னிலேருந்து கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டேஃப்னிலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஐடியில் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நான் நம்பலை. அதுக்கப்புறம் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அவங்க வந்து அவங்க கான்டாக்ட் கொடுத்து அவங்கள பேச வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியடில் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் எப்படிலாம் பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெஸ்டிமோனியல் கொடுப்பாங்க. யாரெல்லாம் பிளேஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் அப்டேட் நம்மளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட் ஆனவங்க வந்து நம்மள்ட்ட வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவாங்க. நான் வந்து இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, மறுபடியும் எந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து டேஃப்னி வந்து மறுபடியும் நம்மளை ட்ரெயின் பண்ணி அங்கே வந்து நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த டெஸ்டிமோனியல் கொடுக்கும்போது அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒரு சில டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் டேஃப்னியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போனோம். ட்ரைனிங் பண்ணும்போதே அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு இது தேவை, இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் இருந்தால் கம்பெனியில் உங்களுக்கு போய் ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் ட்ரைனிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே உடனே நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது போயிட்டு வந்தோடனே அவங்க வந்து அங்கேருந்து நம்ம இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் அங்கேருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்ம எங்கே வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்மளை அந்த இடத்துல மறுபடியும் ரீக்ளாஸ் வச்சு நம்மளை வந்து அந்த இடத்துல பூஸ்டப் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரைனிங் வந்து இன்டர்வியூ வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ 100% இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து 100% வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து நம்ம வந்து ஐடி கம்பெனிக்குள்ள மூவ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பேசிக் டிகிரி மட்டும் கண்டிப்பாக பத்தாது. ஐடி ஃபீல்டில் நமக்கு வந்து அதோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து இருக்கணும். இங்கே டேஃப்னியில் வந்து அதான் கொடுக்குறாங்க. நெட்வொர்க், ஹார்ட்வேர், சர்வர், சிசிஎன்ஏ எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணாமல் கம்பெனியில் உள்ள ஜாபுக்கு என்ன தேவையோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பேசிக் டிகிரி மட்டும் பார்த்தாமல் இந்த நாலேஜ்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 2 இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க வந்து நான் எந்த கம்பெனிக்கு பிளேஸ்மெண்ட் போனோனோ அந்த கம்பெனிலேருந்து என்னோட இன்டர்வியூ ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அதில் நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் ரீட்ரைனிங் கொடுத்து எந்த இடத்துல வீக்காக இருக்கணும் அந்த இடத்துலலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து நெக்ஸ்ட் 3rd கம்பெனிக்கு அனுப்புனாங்க. அங்கே வந்து நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ப்ரெஷர்னா கண்டிப்பாக வெறும் டிகிரி வச்சு உள்ளே போக முடியாது. நீங்கள் வந்து ஜாப் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போனால் 100% பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடும்.